அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைய நிஃப்டியின் மூவ்மெண்ட் மற்றும் நாளைய நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம் நண்பர்களே. இன்றைய நிஃப்டி நேற்றைய நிஃப்டியை விட 150 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனது. அதாவது 23,509 ஓப்பன் ஆனது. அதற்கு பின்பு டவுன் சைடு 23,423 வரை வந்தது. பின்பு அப்சைடு 23,762 வரை சென்றது நண்பர்களே. தற்சமயம் 23,739 உள்ளது. ஆக இதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆக இதை பார்த்து நாளைய ட்ரேடில் என்ன பிளான் செய்யலாம் என்றால், நாளைய நிஃப்டி எந்த இடத்தில் ஓப்பன் ஆகும் என்பது கன்ஃபார்ம் இல்லை. ஆகவே நாளைய நிஃப்டி 23,650 கிராஸ் செய்து டவுன் சைடு சென்று அது 23,450 வரை வாய்ப்புகள் உள்ள நண்பர்களே. அது சமயம் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அதே சமயத்தில் 23,450 என்பது ஒரு சப்போர்ட்டாக உள்ளது. அதற்கு கீழே செல்ல வாய்ப்புகள் குறைவு. நாளை நிஃப்டி ஓப்பன் ஆன இடத்திலிருந்து 23,700க்கு மேலே சென்றால் அது 23,800 வரை தான் செல்ல வாய்ப்பு உள்ளது. அதற்கு மேல் செல்வது சற்று கடினமாக தெரிகிறது நண்பர்களே. அங்கிருந்தும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். அது சமயம் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். நண்பர்களே, எனது நேற்றைய வீடியோவை பாருங்கள். நான் கூறியிருந்தேன் 23,540 ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் என கூறியிருந்தேன். அது ஒரு 23,580 வந்தது. ஒரு 160 பாயிண்ட் டவுன் சைடு கிடைத்தது நண்பர்களே. அது சமயம் நீங்கள் ட்ரேட் எடுத்து இருக்கலாம். மற்றபடி நான் கூறிய இண்டிகேட்டர் கால் மற்றும் புட் சைடு இரண்டிலும் பாருங்கள். இன்று நான் 23,500 பி ஆப்ஷனை வீடியோவில் காட்டியுள்ளேன். சப்போர்ட் லைனுக்கு கீழே ரெட் லைனை VWMA கிராஸ் செய்கிறது. ப்ளூ லைனானது VWAP, அதாவது VWAP. இது போன்று நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தால் ஒரு அப்சைடு கால் சைடும் புட் சைடும் இது போன்று நடைபெறும். ஆனால் நீங்கள் செல்லராக இருக்க வேண்டும். செல்லராக இருந்தால்தான் இந்த இண்டிகேட்டரில் நீங்கள் ப்ராஃபிட் அடைய முடியும் நண்பர்களே. மற்றபடி செல்லிங் ப்ரெஷர் என்பது இன்று 23,420 வரை வந்துவிட்டது. அங்கிருந்து தற்சமயம் 320 பாயிண்ட் அப்சைடில் சென்று விட்டது. ஆக நாளை மேலும் ஒரு 100 பாயிண்ட் அல்லது 150 பாயிண்ட் சென்றால் பின்பு அங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட் வரை டவுன் சைடு செல்லிங் ப்ரெஷர் வரும் நண்பர்கள். ஆக ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு ஏறக்குறைய ஒரு 50 to 100 பாயிண்ட் கிடைத்து விட்டால் அதுவே போதுமான ப்ராஃபிட் என்று நான் நினைக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் எடுத்து ப்ராஃபிட் அடையுங்கள். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் பயனுள்ள சில விஷயங்களை கூறுகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி நண்பர்களே.